தொழுநோயாளிக்காக சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்த கதை தெரியுமா? வாங்க பார்க்கலாம். காசி மாநகரத்துல ஒரு தொழுநோயாளி வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு தொழுநோய் இருக்கிறதுனால அந்த ஊர் மக்களே இவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவரை எப்பவுமே அருவருப்பாதான் பாப்பாங்க. இவருக்கு பிச்சை போடுறத கூட யாரும் கையில போட மாட்டாங்க, தரையில தான் எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த தொழுநோயாளி ஒரு வாரம் கூட சாப்பிடாம இருந்தாலும் இருப்பாரே தவிர ஒரு நாள் கூட சிவனை வணங்காம இருக்க மாட்டாரு. இவருடைய பக்தியை பார்த்து மெச்சு போன சிவபெருமான் இவருக்கு காட்சி தரலான்னு முடிவு பண்ணி பூலோகத்துக்கு வராரு. அதுவும் ஒரு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வராரு. ஏன்னா சிவனுக்கே உரிய ஸ்டைல் என்ன, முதல்ல சோதனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே எல்லாமே தருவாரு. அதனால இந்த தொழுநோயாளியை சோதிக்கலான்னு சொல்லிட்டு வராரு. வந்தவர் ஸ்ட்ரைட்டா இந்த தொழுநோயாளி கிட்ட வந்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தா கொடுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த தொழுநோயாளி சொல்றாரு, நானே பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட எங்க இருக்கு சாப்பாடு? சரி வாங்க காசி நகரம் ஃபுல்லா சுத்துவோம், ஏதாச்சும் மண்டபத்துல ஏதாச்சும் நிகழ்ச்சி நடக்கும், அங்க மீந்து போன சாப்பாடு இருக்கும், அதை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அன்னைக்குங்கிற வேலையில காசியில